சரி, நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தோம். ஆனால் அதில் அன்னைக்கு யாரும் நம்ம இங்கே சபைக்குள்ளே வர முடியல, பயங்கரமான மழையாக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ ஃபார்மேட்டாக ஒரு 2 நாள் கழித்து அனுப்பிச்சிருந்தேன். எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியலை. நான் ஒரு குயிக் ரீகேப் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை குறித்து ஒரு குயிக் ரீகேப் நான் உங்களுக்கு தருகிறேன். தந்ததுக்கு பிறகு இந்த வாரத்துக்குனுடைய செய்தியை நான் சொல்கிறேன். போன வாரத்தில் முதல் 7 வசனங்களை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் முதல் 7 வசனங்கள்லேருந்து பேசினேன். நீதிமொழிகளில் முதல் 7 வசனங்கள்லேருந்து பேசினேன். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாரும் கடந்து போகிறோம். எத்தனை பேர்த்துக்கு வருத்தம் இருக்குது? எல்லாருமே, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது. எத்தனை பேருக்கு கவலை இருக்குன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு கவலை இருக்குது. ஒரு கவலை இல்லாட்டி ஒரு கவலை, ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஒரு பிரச்சனை எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையும் கவலையும் பின்னாடி இருக்கிற அந்த முடிச்சு அப்படியே கொஞ்சம் பார்த்து 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 போனோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய பாவம் இல்லை. இட் இஸ் நாட் சின் தட் இஸ் த ரீசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அவர் ப்ராப்ளம்ஸ். நம்ம எங்கேயோ பண்ண தப்பு அப்படிங்கிறது இல்லை, தவறு இல்லை. மாறாக எது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா யோசித்து பார்த்து அதை ஆராய்ஞ்சு உட்காந்து பார்க்கும்போது, நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில கவலைகளுக்கெல்லாம் காரணத்தை பின்னாடி உட்காந்து எங்கேருந்து இது ஆரம்பிச்சிச்சு, ஏன் இது எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்லாம் யோசிக்கும்போது, எங்கேயோ நாம் செய்த ஒரு மதியினம், சம் ஃபூலிஷ்னஸ் தட் வி காஸ், இட் மைட் நாட் பி எ சின், அது பாவமாக இருக்காது, ஆனால் நாம் செய்த ஏதோ ஒரு மதியினம் காரணமாக இருக்கும். ஒரு சில சாதாரண மதியினங்களை நான் சொல்கிறேன். ஸ்பீக்கிங் பிஃபோர் திங்கிங், யோசிக்காமல் பேசுறது, ரேஷாக பேசுறது, யார் எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும்னு யோசிக்காமல் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் எதாவது பேசுறது. அப்படி நம்ம அதனால ஒரு சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்குள்ள நம்ம கடந்து போவோம். ஒரு சில நேரத்துக்கு லெட்டிங் அவர் ப்ரைட் டிரைவ் அவர் டெசிஷன்ஸ். நிறைய நேரத்தில் நம்முடைய பெருமையினாலே நம்மகிட்ட கையில் பெருசாக எதுவுமே இருக்காது, ஆனால் 4 பேருக்கு முன்னாடி நம்மகிட்ட பெருசாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்காக அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். எப்போ? நம்மகிட்டே இல்லாமல் இருக்கும்போது செலவு பண்ணுவோம். லெட்டிங் அவர் ப்ரைட், அது தவறில்லை, அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறது தவறில்லை. ஆனால் எந்த மோட்டிவில் செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய பெருமை நம்ம செலவினங்களுக்குள்ளாக நடத்துகிறது. இக்னோரிங் வார்னிங் சைன்ஸ், போன வாரம் சொல்லும்போது இந்த இக்னோரிங் வார்னிங் சைன்ஸை குறித்து சொல்லும்போது இந்த டைட்டானிக் கப்பலை பற்றி சொன்னேன். அந்த கப்பல் அந்த ஐஸ்பர்கில் போய் முட்டுறதுக்கு முன்னாடி 3 முறை அவங்களுக்கு வார்னிங் கிடச்சிச்சான். நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்கடா, நீங்கள் இப்படி போனீங்கன்னா எங்கேயாவது முட்டி ஆபத்தில் முடிஞ்சிருண்டா அப்படின்னு 3 முறை அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த வார்னிங்கை அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு கப்பலை வச்சிருக்கிற இந்த உலகத்தில் எது வந்தாலும் அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க வேகமாக போய் முட்டி கடைசியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மரித்து போனார்கள். அங்கேயும் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த வார்னிங் தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்க. அதை அந்த வார்னிங்கோட அறிவாளிகள் நினச்சாங்க. அப்படி ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர் ஓவர் லாங் டேர்ம் பீஸ், இந்த மாதிரி பல மதியினங்களின் நிமித்தம், பல முட்டாள்தனங்களின் நிமித்தம், பிகாஸ் ஆஃப் ஃபூலிஷ்னஸ், many times in our life we get into a lot of trouble. அப்படிப்பட்ட ஏராளமான பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போய் இருக்கிற சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அல்ல சபைக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கும் என் வேதம் போதிக்கிற ஒரு பகுதி என்னன்னா நீதிமொழிகள் புஸ்தகம். Proverbs is one reason why God has kept Proverbs is God knew that the man's life is full of சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப இந்த சஞ்சலத்துக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஞானம் இல்லாமல் மதியினமாய் நடந்து கொள்ளுகிறது தான் ஒரு சில காரணம். அப்படி மதியினத்துக்குள்ள போகும்போது, அப்படி பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது, அப்படி போராட்டத்துக்குள்ள போகும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் திரும்ப அப்படி காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கும் வேதம் வைத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வழி, wonderful way that God has kept in the word of God is the book of Proverbs. நீதிமொழிகள் புஸ்தகத்தை வைத்திருக்காரு. இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் யார் எழுதினா அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு கொடுத்தேன் போன வாரத்தில். இதை எழுதினது யாரு? யாராவது சொல்லுங்க. சாலமோன் எழுதினார். வேற யாராவது எழுதினாங்களா? லேமுவேலோட அம்மா எழுதினாங்க. கரெக்டா? வேற யார் எழுதினா? சரி, அக்கா எனக்கு இந்த வாரம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா, சபையில் பைபிள் குவிஸ் வைங்க, மாதத்துக்கு ஒரு முறை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் ரியலி, நானும் ரொம்ப நாளாக அதை பற்றி யோசித்துக்கிட்டே இருந்தேன். இனிமேல் மாதத்துக்கு ஒரு முறை, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசியில் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து தான் நம்மளுக்கு குவிஸ் இருக்கும். அதுக்கு நிச்சயமாய் நல்ல ஒரு பரிசை நான் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். மாதம் ஒரு பரிசு இருக்கும். நீங்கள் எல்லாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் 5 அதிகாரத்தை படித்து கொண்டு. லூக் பார்க்குறான், ஏம்மா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா,
சும்மா என்னத்தையாவது ஒன்று ஆரம்பிச்சு விட்டுறீங்களேம்மா அப்படின்றான். பரவாயில்ல, சொன்னாலும் பரவாயில்ல, அம்மா ஆரம்பிச்சு விட்டாலும் பரவாயில்ல. என் மனசுக்குள்ளே இருந்தது ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு விஷயம். நான் அடிக்கடி இந்த சென்னையில் ஏசி ஆவடியை பற்றி பார்ப்பேன். ரொம்ப பெரிய சர்ச்சு, கிட்டத்தட்ட ஏசி ஆவடியில் ஆராதனைக்கு வர்றவங்க மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ புது பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, உள்ளே உட்காரது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேலே உட்காருவாங்க. அப்படி 10,000 பேர் இருக்கிற சர்ச்சில் கூட மாதத்துக்கு ஒரு முறை அவங்க குவிஸ் நடத்துகிறாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் சின்னதாக இருக்கும்போதே வசனத்தில் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்ம சர்ச்சில் ஆள் இருக்கிறாங்க இல்லைங்கிறத தாண்டி ஒருத்தர் வந்தால் கூட அந்த ஒருத்தர் வசனத்திலே வளர்ந்து விட வேண்டும். சரி, காரியங்கள்லாம் அங்கிட்டு இருக்கட்டும். ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எனக்கு தெரிந்த அளவுக்கு எழுதினவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, சாலமோன் ராஜா எழுதுறாரு. அதாவது நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் தாவீதின் குமாரன் ஆகிய சாலமோன் எழுதிய நீதிமொழிகள் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது யாக்கோபின் குமாரன் ஆகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து எழுதின. அப்ப யார் எழுதினதுன்னா ஆகூர் அப்படின்னு, மேன் கால்ட் ஆகூர் ரோட் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ். அதுக்கடுத்து யார் எழுதினா அப்படின்னா நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அப்படின்னா லேமுவேலோட அம்மா அவனுக்கு உபதேசமா சொன்னது. அப்ப யார் எழுதுனா? சாலமோன் எழுதினாரு, ஆகூர் எழுதினாரு, லேமுவேல் ராஜாவாகிய லேமுவேலோட அம்மா எழுதினாங்க. ஆனால் வேதாகமத்தில் கிட்டத்தட்ட எத்தனை நீதிமொழிகள் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு 31 அதிகாரங்கள் இருக்கிறது, 31 சாப்டர்ஸ். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 31 அதிகாரத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படி அப்படிம்பாங்க. ரொம்ப நாள் இந்த நீதிமொழிகளுக்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் 31 நீதிமொழிகள் தான் ஆண்டவர் எடுத்து பொறுக்கி போட்டிருந்தாலும் மொத்தமாக எத்தனை நீதிமொழிகள் இருந்ததுன்னு வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 1 Kings chapter 4 and verse 32 வாசிக்கும் போது அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். யாரு? சாலமோன் ராஜா எழுதினது 3000 proverbs. அவனுடைய பாட்டுகள் 5005. he wrote 5005 psalms. அப்ப 5005 psalms எழுதுனா 3000 நீதிமொழிகள். இது யாரு எழுதுனானா? சாலமோன் மாத்திரம். இனி லேமுவேல் அவரோட அம்மா எவ்வளவு எழுதுனாங்கன்னு தெரியல, ஆகூர் எவ்வளவு எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனா இவைகள் எல்லாம் மற்றில ஆண்டவர் கொஞ்சத்தை மாத்திரம் எடுத்து வைத்து தம்முடைய வார்த்தையிலே சேர்த்திருக்கிறார். அப்ப நிறைய மனிதர்கள் நிறைய வார்த்தைகள் சொன்னாலும் God never just randomly picked the word of God. God choose what is required for his people. தம்முடைய ஜனங்களுக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பொறுக்கி எடுத்து போடுறார். இதுதான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட். அப்ப இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் எவற்றை குறித்தெல்லாம் பேசுகிறது அப்படின்னு வாசிக்கும் போது இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தில் வாசிக்கும் போது லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைத்திருக்கிற ஈசோப்பு பூண்டு வரையும் உள்ள மரம், தாவரம், மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளின் வாக்கியங்களை குறித்து சொன்னான். he wrote about everything. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய கேரக்டரு, மரம், செடி, கொடி, நண்டு, நட்டுவாக்காளி, இன்னும் தவளை, மீன் எல்லாத்தையும் குறித்து, எல்லா மிருகங்களை குறித்து அவன் எழுதி வைத்திருக்கான். இட் இஸ் a source of great wisdom. அப்ப இந்த புஸ்தகத்தின் நிமித்தம் இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரு மனிதனுக்கு என்னத்தை ஆண்டவர் இந்த புஸ்தகத்துக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படின்னா நீதிமொழிகள் 1வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்து வரை வாசிக்கிறேன். இந்த நீதிமொழிகளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வாசிக்கிறேன் பாருங்க. இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம். இவைகளால் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமானவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், ஞானம், இதெல்லாம் என்னது? வாட் ஆர் தீஸ்? இது ப்ராவர்ப்ஸ்க்குள்ள இருக்கிற காரியம். அப்ப இது எல்லாமே ஒண்ணா இல்ல வேற வேறயா? புத்தியும் போதகமும் வேற வேறயா இல்ல ஒண்ணா? வேற வேற. அப்ப என்ன வேற வேற? எப்படி வேற வேற? இன் இங்கிலீஷ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். விஸ்டம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ a brief idea about இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன்.
அன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் அப்போ லைட்டாக அதை டச் பண்ணேன். என்ன அப்படின்னா புத்திமதி அல்லது போதகம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ரோட்டில் போகிறீங்க, 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடாது, இங்கே இப்படி ஓட்டலாம் அப்படி ஓட்டக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க. இட் இஸ் அ ஃபேக்ட் ஆர் ட்ரூத். ஒரு உண்மையோ அல்லது ஒரு சட்டத்தை குறித்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏன் 50ல் போகக்கூடாது இந்த ரோட்டில், ஏன் 60ல் போகக்கூடாது, ஏன் பிரேக் இப்படி தான் மிதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது பேர் அண்டர்ஸ்டாண்டிங். இன்ஸ்ட்ரக்ஷன் போதகம், அது ஃபேக்ட். அதை ஏன் அப்படின்னு புரிந்து கொள்வது புத்திமதி அல்லது அதை இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் வாழ்க்கைக்கு தேவையான நேரத்தில் சரியாய் பயன்படுத்துகிறது இருக்கு பாருங்க, அதுதான் ஞானம். அப்போ விவேகம்னா என்ன? எல்லா காரியத்தையும் எல்லா நேரத்திலையும் செஞ்ச முடியாது, எல்லா ஃபேக்டையும் எல்லா ட்ரூத்தையும் எல்லா நேரத்திலையும். நாட் இன் ஆல் டைம்ஸ் we can use the instruction and the understanding about the instruction. Using it in the right time is called விவேகம். விவேகம்னா சரியான நேரத்தில். சரியான நேரத்தில் பயன்படுத்துறது மாத்திரமல்ல, தேவன் அங்கீகரிக்கிறபடி உபயோகப்படுத்துவது தான் நீதி, which is called righteousness. அடுத்து நியாயம்னா என்ன? டூயிங் திங்ஸ் வித்வுட் பார்ஷியாலிட்டி. வித்தியாசம் இல்லாமல், ஒருத்தனுக்கு நல்லாவும் ஒருத்தனுக்கு கம்மியாகவும் இல்லாமல், ஒருத்தனை கீழாயும் ஒருத்தனை மேலாயும் பார்க்காம சரியாய் செய்வது நியாயம். அடுத்து நிதானம், என்னது? பேஷண்டாக செய்கிறது. சில நேரத்தில் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு, இதை இப்படி தான் தூக்கிட்டு போகணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் எல்லாமே தெரியும். ஆனால் என்ன பண்ணுவோம்? தூக்கி கைப்பசக்கா கீழே போட்டு உடச்சிருவோம். ஏன் அப்படின்னா நிதானம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த போதகம், புத்திமதி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இது எல்லாத்தையும் ஒரு பேக்கெட்டாக வச்சு சரியாக அதை பயன்படுத்துறது இருக்கு பாருங்க, அதுக்கு தான் ஞானம். அப்போ இந்த ராத்திரி வேளையில் நமக்கு தேவையானது, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அதை எஸ்கேப் பண்ணுறக்கும் அதில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறக்கும் நமக்கு தேவை என்ன? ஞானம். அப்போ ஞானத்துக்கு அந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 2 சோர்ஸ் சொல்கிறாங்க. The book of Proverbs gives 2 source for wisdom. ஒன்று என்னன்னா 7வது வசனத்தில் 7th verseல fear of the Lord is the, சத்தமா சொல்லுங்க, fear of the Lord is the, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ போன வாரத்தில் என்ன பேசினா, கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்னது? கர்த்தருக்கு பயப்படுறதுனா 2 காரியம் சொல்லி கொடுத்தோம். 1, தப்பு தண்டாக்கு விளைவிக்கிறது. 2, நமக்கு பிடிச்சதை மாத்திரம் செய்யாமல் ஆண்டவருக்கு எது பிடிக்குதோன்னு பார்த்து நமக்கு பிடிச்சதை கூட ஆல்டரில் வைக்கிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கடுத்து அதே அதிகாரத்தை தொட்டு ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தால் அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத சொன்னேன். கர்த்தருக்கு பயப்படுதல்னால ஒரு மனுஷன் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை பாளையம் இறங்கி பாதுகாத்துக் கொள்வாராம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களுடைய கூடாரத்தின் மேல இருக்குமா. So there is blessings in the fear of God. But how do I know, how can I learn the fear of God? நம்மளாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறந்திருக்கிறோம். We are all conceived in sin and we are having the root of sin in our, பிறக்கும் போதே root of sin நமக்குள்ள இருக்கு. அப்ப எப்படி நான் கர்த்தருக்கு பயப்படுறதை அறிந்து கொள்வேன்னு சொல்லும்போது 2 காரியத்தை சொல்லி போன வாரத்தில் முடிச்சேன். how to fear God. முதல் காரியம் என்னன்னா, உபாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்திலிருந்து 2 வசனத்தை சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனிதன் கர்த்தருடைய பயத்தை பழகி கொள்ளணும்னா அவன் ஆசாரியன் இடத்துல போய் ஒரு பிரதியை, அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தினுடைய ஒரு பிரதியை, டேக் அ காப்பி ஆஃப் த புக் ஆஃப் லா அண்ட் தென் ஃபாலோ இட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தை வாசிங்க. ரீட் த வேர்ட் ஆஃப் காட். when you will read the word of God, என்ன நடக்கும் அப்படின்னா, we will know, we will understand or we will learn what is the fear of God. 2வது காரியம் சொன்னேன், எது கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிற, எப்படி கர்த்தருக்கு பயப்படுறத பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உபாகமம் 14வது அதிகாரம் 22-23 வசனத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் போது, கர்த்தருக்கு எப்பொழுது பயந்து இருக்கிறத நீ பழகும்படி வருஷந்தோறும் நீ விதைக்கிறதுல தசம பாகத்தை கொடுக்கறதன் மூலமாய் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறதை கற்றுக்கொள்ளுகிறோம். we learn the fear of God by giving God அப்படிங்கிறத சொல்லி போன வாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி போன வாரத்தில் முடித்தேன். இப்போதான் இந்த வாரத்துக்கு வரேன். அதுக்குள்ள மணி எவ்வளோ ஆயிடுச்சு?
மணி 6 மணி ஆச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு ஃபர்ஸ்ட் சோர்ஸை போன வாரம் படித்தோம். இன்னைக்கு செகண்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். Proverbs chapter 1 and verse 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை. இப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்லிட்டாரு, ஆரம்பத்தை முதல் 7வது வசனத்தில் சொல்லிட்டாரு. ஆரம்பம் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதல். ஃபியர் ஆஃப் காட் இஸ் த பிகினிங், தட்ஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ செகண்ட் செக்ஷனுக்கு போறாரு. என்ன செக்ஷன் அப்படின்னா, கர்த்தருக்கு அல்ல ஞானம் வர்றதுக்குரிய அந்த செகண்ட் சோர்ஸ் என்னன்னா ஃபேமிலி, குடும்பம். அந்த குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாத. அப்படின்னா போதகம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்ஸ்ட்ரக்ஷன். புத்தி நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப அம்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா ஏன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு அப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா ஒன்றும் அம்மா ஒன்றும் சொல்றதில்ல, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்தா அப்படி என்ன சொல்றாங்க? ஒரு காரியத்தை சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு ராத்திரியில் முதல் காரியத்தை சொல்றேன். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஒரு மனப்பாடு இருக்கிறதா? அப்பாவும் அம்மாவும் ஒரே காரியத்தை சொல்கிறோமா? நிறைய நேரத்தில் இப்போ போன வாரத்தில் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த ஜெரமி என்கிட்ட ரொம்ப அவன் பயங்கரமான என்ன சொல்கிறது, ரொம்ப கன்னிங்காக ஒரு சில வேலை பண்ணுவான். அவங்க அம்மாட்ட, அம்மா நான் லேப்டாப் கொஞ்ச நேரம் பார்க்கிட்டான்னு கேட்டால் அவங்க அம்மா வேணான்னு சொல்லுவான். கேட்டுட்டு இவன் தனியாக என்கிட்ட என்ன பண்ணுவான்னா, அப்பா கேன் ஐ ப்ளீஸ் வாட்ச் சம் டைம் லேப்டாப் அப்படிமா. நம்ம வேலை இந்த மாதிரி ஒரு காரியத்தில் என்ன சொல்லுவான், சரிரா பாடுறா அப்படின்னு சொன்னோடனே இவன் போய் என்ன சொல்லுவான்னா, அவங்க அம்மாட்ட போய் என்ன சொல்லுவான், அப்பா சைடு ஐ கேன் வாட்ச், ஸோ ஐ வில் வாட்ச் அப்படிமா. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த வசனத்தை இது பண்ணும்போது நான் யோசித்தேன், கணவனும் மனைவியும், அப்பாவும் அம்மாவும், தகப்பனும் தாயும் எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனில் ஞானம் வரும் தெரியுங்களா? ஃப்ரம் வேர் டஸ் த விஸ்டம் கம்ஸ் டு அ பர்சன் அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருந்து ஒரே காரியத்தை சரியாய் சொல்லும்போது பிள்ளைகளுக்குள்ளே ஞானம் வரும். அப்போ ஒரு மனப்பாடு ஒரு குடும்பத்திலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்முடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களா, if we want our children to be wise people, we have to have unity in everything in our family. அப்போ குடும்பத்துக்குள்ள அப்போ வாக்குவாதமே வரக்கூடாதா? பிரச்சனையே வரக்கூடாது. 2 பேர் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் வராத குடும்பம் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு மியூசியம், ஏதோ 2 பேர் 2 பொம்மைகளை 2 ரோபோட் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க முடியாது. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் குழந்தைகள்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற காரியம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, we should have unity in our thoughts. வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கணவனும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் என்ன பண்ணணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அப்ப ஒரு கணவன் மனைவி திருமணத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னா, த யூனியன் ஆஃப் பாடி மாத்திரம் இல்லை, பிசிக்கல் யூனியன் மாத்திரம் இல்லை, அவர்கள் எண்ண ஓட்டத்திலும் அவர்கள் ஒரே எண்ணமாய் மாறணும். இது ஒரே நாளில் நடந்துராது, 10 வருஷத்தில் நடந்துராது, 20 வருஷத்தில் நடந்துராது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா உட்காந்து யோசித்து பார்க்கும்போது, கல்யாணமான முதல் வருஷம் என்ன இருக்கும்? நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வருஷங்கள் ஓட 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 அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஜாஸ்தியாகக்கூடாது. இட் ஷுட் கம் ரிலேட்டிவ்லி குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்ம குடும்ப வாழ்க்கையில் நாம் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒரே யூனிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு ஞானத்திற்கு ஒரு பிள்ளையானவன் ஞானத்தில் வளர வேண்டும் என்றால் அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு யூனிஃபைடு ஃபேமிலி. மார்க் 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு என்ன ஆகுமா? நிலை நிற்க மாட்டாது. நம்ம 4 பேர் நம்ம வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, 4 பேர் இருக்கிற வீடு. அப்போ அந்த 4 பேர்த்துக்குள்ளேயே நமக்கு யூனிட்டி இல்லை அப்படின்னா, வெளியிலேருந்து சின்ன வயசில் எத்தனை பேருக்கு இந்த கதை சொல்லியிருக்காங்க? ஒரு 5 மாடு இருந்துச்சான், ஒரு சிங்கம் வந்துச்சான். 5 மாடு தனித்தனியாக மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சான்? சிங்கம் மாட்டை சாப்பிட்டு போயிடுச்சான். ஆனால் அந்த 5 மாடும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சான். சிங்கம் வந்தப்போ 5 மாடு என்ன பண்ணுச்சான்? எதிர்த்து நின்றுச்சான். சிங்கம் ஓடி போச்சான்.
இது ஒருவேளை விளையாட்டாக அந்த கதை இருந்தாலும் சின்ன வயசில் நம்ம கேள்விப்பட்டாலும் ஒருமனப்பாடு குடும்பத்திலே மிக மிக அவசியம். அப்போ ஒருமனப்பாடு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்துருச்சு. சித்தப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே ஆபிரகாம் சொல்கிறார், ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில், உனக்கு எனக்கு என்னப்பா, நம்ம 2 பேரும் சகோதரர், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போ. த பெஸ்ட் வே டு ரெஸ்பாண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் ஆர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பெஸ்ட் வே டு ரெஸ்பாண்ட் இஸ், அப்படியா போ, சரி. சில நேரத்தில் எதிர்த்து நிற்காமல் நீங்கள் போன் விட்டு பாருங்கள், அது மாதிரி பெரிய பனிஷ்மெண்ட் எதுவுமே இருக்காது. மல்லு கட்டாமல் எதிர்த்து நின்று போராடாமல், அப்படி தானே வேணும், போ, இவ்வளோதானே உனக்கு வேணும், சரி விட்டு பாருங்க. அது மாதிரி நம்மகிட்ட மல்லு கட்டுறக்கு எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. லெட் பீப்புள் கோ, லெட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கோ. நமக்கு தேவையானது முக்கியமாக என்னென்னா, நாம் சகோதரர், நாம் குடும்பம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அப்போ எது ஞானத்தை கொடுக்குது அப்படின்னா, ஒரு பெற்றோர், ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவங்க 2 பேரும் இணைந்து தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற காரியங்கள். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரெகுலராக சொல்லிக் கொடுங்க. டீச் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் சொல்லிக் கொடுங்கள். உபாகம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, கட்டளைகளை உன் இருதயத்தில் வச்சுக்க. இருதயத்தில் வச்சு என்ன பண்ணணுமா, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. எதை குறித்து பேசு? இந்த வசனத்தை பற்றி உங்கள் பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து பேசுங்க. வேற காரியங்களை பேசுனீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட அறிவாளிகள். ஜெரமியாவுக்கு தெரிகிற ஒரு சில விஷயங்கள், அன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான், ஷார்ட் அவுட்டாக ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான். டேடி ஐ ஷார்ட் இட் அவுட்டா இல்லை ஷார்ட் அவுட்டான்னு சொன்னான். எனக்கு டக்குன்னு கோவம் என்னடா ஷட் அப்புன்ற அப்படின்னு. திரும்ப அவன் செகண்ட் டைம் என்ன சொன்னா, ஐ ஷார்ட் அவுட் டேடி அப்படின்னா. திரும்ப எனக்கு என்ன கிடைச்சி, ஷட்டப், சூரியவன் பாரு என்னை ஷட்டப்புன்றான் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஜெனிஃபர் சொன்னா, அப்படி இல்லைங்க அவன் ஷட்டப்புனே அவன் சொல்லலைங்க, நீங்கள் தாங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பிள்ளைகள் நிறைய நேரத்தில் நம்மை காட்டிலும் ஞானவான்களாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதிகமாக பேச வேண்டியதுன்னா வசனத்தை குறித்து பேசுங்க. ஸ்பீக் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ எப்போ நடத்தணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழிகளில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அவன் அதை விடாது இருப்பான். எப்போ நடத்தணுமா? முதிர் வயதில் அவன் விடாது இருப்பான். அப்போ எப்போ நடத்தணும்? நடக்க வேண்டிய வயதில். சின்ன வயசில் நிறைய நேரத்தில் நம்ம தப்பு பண்ணுவோம். we don't teach in the age that we ought to teach. அப்போ டீச் பண்ணாமல் வயசானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டீச்சிங்கை கொடுப்போம். நிறைய நேரத்தில் பிரச்சனைகளுக்கு இன்னொரு காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டீச்சிங்கை சின்ன வயசில் கொடுக்காம வயசாகி குடும்பமாகி வாலிபமானதுக்கப்புறம் அப்போ நம்ம டீச்சிங்கை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் கிரியேட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம சின்ன வயதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் நம்முடைய அட்வைஸை கொடுக்கணும். எல்லா நேரத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பிள்ளைக்கு ஞானம் வர வேண்டும் என்றால் பெற்றோர்கள் அங்கே வசனத்தை குறித்து பேச வேண்டும். இப்போ இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கேட்குற இந்த கொஷனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்களேன். சாலமோன் அவன் சொன்ன மாதிரிலாம் நடந்தானா? இல்லை. சரி, இப்போ நம்ம நடக்காமல் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லலாமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போ சாலமோன் அவர் சொன்ன மாதிரி நடக்கலை, ஆனால் அவர் பையனுக்கு சொன்னாரா இல்லையா? புஸ்தகமே எழுதி வச்சாருங்க. he said. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய நேரத்தில் நம்ம பெற்றோர்கள் ஏன் தெரியுமா பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்கிறோம்? நானே செய்கிறதில்ல, நானே பைபிள் வாசிக்கிறதில்ல, அவனை போய் நான் எப்படி பைபிள் வாசின்னு சொல்கிறது? பட் ஐ வாண்டட் டு டெல் யூ, ஆண்டவர் என்ன தெரியுமா பார்க்குறாரு? மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் பூமியில் இருக்கிற பெற்றோரை குறித்து அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, பொல்லாதவர்களாகிய, எப்படி பொல்லாதவங்களாம், பொல்லாதவங்க தான் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்குறாங்களா, நல்ல கிஃப்ட்ஸை கொடுக்குறாங்களா. அப்போ நிறைய நேரத்தில் நான் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளைக்கு நான் கரெக்டாக சொல்வேன்னா, கடைசி வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஈவன் பிஃபோர் வி பிகம் பர்ஃபெக்ட், டீச் யுவர் சில்ட்ரன் வாட் இஸ் ரைட். அவங்க நாளைக்கு கேள்வி கேட்பாங்க, பரவாயில்ல, அந்த கேள்வி சில நேரங்களில் நம்மளை மாற்றும்.
நீங்கள் செய்யாமல் எனக்கு இது சொன்னீங்கல்ல, நீங்களே செய்கிறதில்ல, இது நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தை நம்மை மாற்றும். எஸ், அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் ஹியூமிலியேட்டிங். யூ டோல்ட் லைக் தட் பட் யூ ஆர் டூயிங் லைக் திஸ். பிள்ளையை கேட்கும்போது நம்மளை மாற்றுவதற்கு அது வழி தான். பிள்ளையை கேட்டால் பரவாயில்ல. பிள்ளைகளுக்கு நான் இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். பெற்றோர் செய்யாமல் ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்போது அந்த காரியம் நீங்களே செய்கிறீங்க, நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும், அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ரெகோபயாம்ன்ற மனுஷன் இருக்கான் பாருங்கள், பைபிளில் ரெகோபயாம்ன்ற ராஜாவுக்கு இருக்கிறதுலையே ஒண்டர்ஃபுல்லான டீச்சிங், அவங்க அப்பா கிட்ட இருந்து டீச்சிங் கிடைச்ச ஒரே ராஜா. அஃப்கோர்ஸ் தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தாரா, நான் தாவீது சொல்லி கொடுத்ததை விட அதிகமான டீச்சிங்கோட ராஜாவாக இருந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா ரெகோபயாம். அவன் கையில் லட்டு மாதிரி த ஹோல் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் கேம் இன் டு ஹிஸ் ஹேண்ட். அவன் கைக்குள்ளே வந்துச்சு. அவங்க அப்பா வந்து அவனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவன் பார்த்ததெல்லாம் என்னென்னா, எங்கள் அப்பா ஆமாம் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் 6000 பொண்டாட்டி கட்டினாரு. எங்கள் அப்பா ஆமாம் சொல்லி கொடுத்தாரு, எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வாய வேலை. எங்கள் அப்பா ஆமாம் சொல்லி கொடுத்தாரு, அந்த ஆளே கீழ்ப்படியலைன்னு சொல்லி அதெல்லாம் அவன் தள்ளி போட்டான். நடந்தது என்ன தெரியுங்களா? அவனுடைய நாட்களில் எல்லாம் மொத்தமாக ஒன்றுமெல்லாம் போச்சு. The entire kingdom was divided into two. அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அவன் கையில் நிலைக்கல. இந்த ராத்திரிகளை சொல்லுகிறேன், நம்முடைய பெற்றோர்கள் முட்டாள்களாக இருக்கலாம், யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க தேவர் நாட் என்ன சொல்கிறது காட் ஃபியரிங் பீப்புளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லுகிற ஒரு சில காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதற்கும் நான் சொல்லுகிறேன், இப்போ எங்கெல்லாம் வயதானவர்கள் திருமணமானவர்களாக இருக்கிறதுனால நம்ம எந்த வயசு வரைக்கும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, திருமணமாகி போகிற வரைக்கும் we have to follow. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டாம், அவங்கள எதிர்த்து நில்லுங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் தள்ளி விடுங்கன்னு. God has given you the authority to make decisions, but அவங்க சொல்கிறத கேட்டுக்கங்க. You don't have to comply, but at the same time you don't have to just reject or just throw away. அவங்கள ஏளனமாக நடத்த வேண்டாம், அவங்க சொல்கிறத கேட்டுக்கலாம். ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது கணவனும் மனைவியும் தான் முடிவு எடுக்கணும். கணவனும் மனைவிக்குள்ளே தான் அந்த முடிவு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது. சரி, அந்த காரியத்துக்குள்ள நான் போகலை. அப்போ ரெண்டாவது சோர்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருந்து தான் ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு அல்லது நமக்கு என்ன வருது அப்படின்னா, ஆண்டவர் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஞானத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்லும்போது, இப்போ அப்பா வந்து அடுத்து மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லிக் கொடுக்குறாரு. முதல் காரியம், என் மகனே தகப்பன் புத்தியை தள்ளாத, தாயின் போதகத்தை தள்ளாதன்னு சொன்னவர், இப்போ அப்பா வந்து பையனுக்கு 2 விதமான சத்தத்தை குறித்து அங்கே போதிக்கிறார். அதாவது 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்து வரைக்கும் ஒரு சத்தத்தை குறித்தும், அங்கே 16வது வசனத்திலிருந்து 33வது வசனத்து வரைக்கும் வேற ஒரு சத்தத்தை குறித்து அங்கே பேசுகிறார். The father is instructing the children about 2 voices. ஒரு சத்தம் என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய சத்தம், the voice of sin. ரெண்டாவது சத்தம் என்ன அப்படின்னா, ஞானத்தினுடைய சத்தம். இந்த ரெண்டை குறித்து யார் போதிக்கிறானா, ஒரு தகப்பன் போதிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், teach your children both the right and the wrong. எப்படி தப்பு பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, தப்பை ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு உட்காந்து பேசுங்க. டாக் டு யுவர் சில்ட்ரன். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அங்கே கஷ்டத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் திடீர்னு பரீட்சைக்கு ஃபெயில் ஆனதுக்கு தூக்குப்பட்டுக்கிறான். ஒரு பிள்ளை அவன் லவ் அக்செப்ட் பண்ணலன்னா தூக்குப்பட்டு செத்துக்கிறான். சம்மந்தமில்லாத காரியத்துக்கு வருஷ கணக்கில் டிப்ரெஷன் ஆகி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் எங்கன்னா, ரூட் லைஸ் இன் பேரண்ட்ஸ் நாட் ஸ்பெண்டிங் ஆம்பிள் டைம், பேரண்ட்ஸ் நாட் டீச்சிங் த சில்ட்ரன் த லைஃப். வாழ்க்கையை பெற்றோர்கள் சொல்லித்தராமல் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே நம்ம பிசினஸில், வாழ்க்கையினுடைய பிசினஸில் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் போது குவாலிட்டி மென்டல் ஹெல்த்தோடு இருக்கிற குழந்தைகளை நாம் உருவாக்குவதில்லை. எல்லாத்துக்குமே நம்ம குழந்தைகளை எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு வாய்ப்பை உண்டாக்குங்க. தோல்விகளை அவர்கள் அனுபவிக்கட்டும், பிரச்சனைகளை பார்க்கட்டும், கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். எல்லாமே எப்பயுமே டோன்ட் ஆல்வேஸ் டேக் தம் இன் டு த என்ன சொல்கிறது, அப்படி ஈஸியான பாத்திலே அவங்கள கொண்டு போகாதீங்க. கஷ்டத்துக்குள்ளே அனுமதிங்க. கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிங்க. நான் 10th படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டரு. இப்போ 20 கிலோமீட்டர் நான் போய் அங்கே இறங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்போ தான் எங்கள் ஸ்கூல் இருக்கும். எங்கள் அப்பாட்ட ரொம்ப வருஷமாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்துச்சு. இந்த சைக்கிள் எப்படி இருந்த சைக்கிள்னா, இந்த வயசானவங்க பெரியவங்களாம் ஓட்டுவாங்கல்ல, இப்படி நடுவில் பார் வச்சு பெரிய ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அந்த எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், அந்த சைக்கிளை கொண்டு வச்சு எடுத்துகிட்டு போ அப்படிம்பாரு. எனக்கு அந்த சைக்கிளை போயிட்டு பசங்க முன்னாடி எப்படி ஓட்டுறது, அதை பார்த்தாலே நமக்கு என்ன சொல்கிறது, ஐயோ சைக்கிள் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு சண்டை போடுவேன் வீட்டில் வந்து.
ஆனால் கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் நான் 12வது முடிச்சு வர வரைக்கும் எனக்கு வேறு சைக்கிளே வாங்கி தரல. எனக்கு அப்போ ரொம்ப கோபமாக இருக்கும். என்னடா இது, ஒரு சைக்கிள் இவருக்கு வாங்கி தர முடியல, என்னை இவர் நேசிக்கலை, என்னை பார்த்தாலே ஒரு கோபம் அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனால் வருஷங்கள் ஓடி காலங்கள் எல்லாம் தாண்டி வரும்போது இப்போ எனக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா அது எனக்கு பெரிய விஷயமா இருக்காது. இட்ஸ் ஓகே, ஃபைன், இல்லாட்டி பரவாயில்ல. அது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் அப்பா என்னையே போட்ட ஒரு சில கஷ்டமான பாதைகள். அதுக்காக கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி கஷ்டத்துக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லித்தரல. பட் கொஞ்சம் மண்டையில் மூளையோட சரியான கஷ்டத்துக்குள்ளே பிள்ளைகளை அனுமதிங்க, வளரட்டும், கஷ்டத்தை பார்க்கட்டும். எங்கள் அப்பாவுக்கு இருந்த அந்த தெம்பு சில நேரங்களில் நான் என் பிள்ளைக்கு அதை காமிக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அவன் கேட்டவுடனே வாங்கி கொடுக்குறது, சொன்னோன்னே செய்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் கஷ்ட நஷ்டங்களை பார்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, பாவத்தினுடைய சத்தத்தை குறித்து he is talking about the voice of sin. பாவத்தினுடைய சத்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி, பாவம் எப்படிப்பட்டது, how is sin அப்படிங்கிறத, the characteristics of sin, இந்த பாவத்தினுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் அடுத்த ஒரு 5 வசனங்களிலே அவர் பேசுகிறார். அதை மாத்திரம் நான் சொல்லி இன்னைக்கு நான் வசனத்தை முடிக்கிறேன். அப்ப பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாவத்துக்கு தப்பிச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறது குறித்து அவர் சொல்லும்போது, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ அதுக்கு சம்மதிக்காதே. அப்ப பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பாவம் உனக்கு நயங்காட்டினாலும் நீ அதுக்கு சம்மதிக்காதே. அப்ப பாவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, even when sinners entices you, do not agree to it. அப்ப முதல் காரியம் என்னன்னா, sin is enticing. பாவம் நயங்காட்டும், நல்லது மாதிரியே தான் வரும். பாவமா வந்துருச்சுன்னா நம்மளாம் தப்பிச்சுக்குவோம். ஆனா பாவம் எப்படி வரும் அப்படின்னா, பிசாசு எப்படி வருவான் அப்படின்னா, ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டுதான் அவன் வருவான். he will always come enticing, appealing. இந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த சர்ப்பம் அவன்கிட்ட அந்த ஏவாள்கிட்ட பார்த்து கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? தப்பு செஞ்சிரு, நீ தப்பு செஞ்சுட்டேன்னா இன்னைக்கு கூட செத்துருவ, அப்படியா சொல்லுச்சு? இதை நீ சாப்பிட்டேன்னா கடவுள் மாதிரி மாறிடுவ. அப்படியே அட்ராக்டிவ், என்டைசிங், நயங்காட்டி, இதை என்ஜாய் பண்ணு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துச்சு. அப்போ இந்த அம்மாவும் பார்த்தாங்க. இந்த அம்மா பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, இதை புசிக்கும் நாளில் உன் கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சர்ப்பம் அப்படி சொல்லிச்சான். உடனே இந்த அம்மாவும் பார்த்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? இட் இஸ் குட் டு ஈட். நான் சொல்கிறேன், பாவத்தோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் சொல்கிறேன், இட் வில் பூஸ்ட் யுவர் ஃப்ளஷ். உங்களுடைய மாம்சத்தை தட்டி கொடுக்கும். ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன், நம்ம பாவம்னு நினைக்காத ஒரு சில காரியம், எப்படி நம்ம பாவத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் அப்படியே ஏற்றிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் எப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. முதல் காரியம் கிளட்டனி, பெருந்திண்டி. நல்லா சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், இங்கே போய் சாப்பிடணும், அங்கே போய் சாப்பிடணும்னு யோசித்தோம் அப்படின்னா, அது நம்மளை அறியாமல் என்ன பண்ணுதுன்னா பாவம் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். லேசினஸ், வேலை நிறைய இருக்கும், ஊர்பட்ட காரியம் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாங்கள் இப்போ சமீபத்தில் வீடு காலி பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்ட்டு நானும் ஜெனிஃபர் உட்காந்தோம். முதல் நாள் பயங்கர ஜோஸோட ஓகே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு ஆரம்பித்தோம். 2 மணி நேரம் செஞ்சோம். 3 மணி நேரம் இன்னும் நாள் கிடக்கல, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு உட்காந்து கதை பேச ஆரம்பித்தோம். ஆனால் அது என்ன அப்படின்னா, நம்ம சரீரத்துக்கு, நம்ம மாம்சத்துக்கு ஃபீடு கொடுக்கறது. தேவையில்லாத ரெஸ்ட்டை கொடுக்காதீங்க உங்கள் சரீரத்துக்கு. ரொம்ப தேவையில்லாத லேசினஸ்குள்ளே போய் உட்காராதீங்க. சரீரத்துக்கு 8 மணி நேரம் தூக்கமும் கொஞ்சம் நடையும் எல்லாமே அவசியம். ரெஸ்ட் அவசியம், ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் டோன்ட் கிவ் டூ மச் ரெஸ்ட் டு யுவர் பாடி, இட் இஸ் அ சின். அடுத்து இம்பல்சிவ் டெம்பர். இந்த சரீரத்தில் டக்குன்னு வர கோவங்கள், டக்குன்னு வர பசி ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிறது. ப்ளஷர், அன்வான்ட் ப்ளஷர், தேவையில்லாமல் மணிக்கணக்காக உட்காந்து ஒரு சில காரியங்களில் அப்படியே நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறது. அன்வான்ட் ப்ளஷரில் உட்காரக்கூடாது. ஏசப்பாக்கு அப்போ லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ். இந்த அம்மாவுக்கு பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த அம்மாவுக்கு பசி இல்லை. ஷி வாஸ் நாட் ஹங்க்ரி. தோட்டத்தில் ஏகப்பட்ட பழமரம் இருந்துச்சு. ஆனால் இதை பார்த்த உடனே ஷி ஹேட் அன் அப்பீல் டு, எப்படியாவது இதை சாப்பிடணும், இதை சாப்பிட்டா என் சரீரத்துக்கு நல்லாயிரும்.
அப்போ வாட் இஸ் த லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் அண்ட் ஓவர் கிராட்டிஃபிகேஷன் ஆஃப் அவர் ஃப்ளஷ்லி டிசையர்ஸ். அதை பார்த்து டூ மச் அதை பற்றி நம்ம சரீரத்துக்கு இது கொடுக்கறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் எப்படி வரும்னா, பார்த்து அப்படி நயங்காட்டி வரும். அப்போ அதுக்கு ஒரு நயம் எப்படின்னா, நம்முடைய சரீரத்தை, இந்த மாம்சத்தை ரொம்ப பூஸ்ட் பண்ணுதா, ரொம்ப இதுக்கு சொகுசு கொடுக்குதா இந்த மாம்சத்துக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. ரெண்டாவது, இந்த கண்ணு. அந்த அம்மா அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சான். இட் வாஸ் நைஸ் டு ஹர் ஐஸ். பாவத்தினுடைய இன்னொரு சுபாவம் என்னன்னா, கண்ணில் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ராத்திரியில் உட்காந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறோம் பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிபிஎஸ் நடக்கும்போது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு இந்த டீமுன்னு ஒன்றை போட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தா எல்லாமே பிடிக்குதுங்க எனக்கு. ஸ்க்ரால் பண்ண இதில் மாற்றுறது இவ்வளோதான். இங்கே பாரு சூர்யா, $5 தான் இருக்குது. ஆட் டு கார்ட். இப்படியே ஆட் டு கார்ட் பண்ணி 2 பேரும் புருஷன் பண்ணாட்டியும் ஆட் டு கார்ட் பார்த்தா $150 இருந்துச்சு. உடனே போயிட்டு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணி போதும். சமயத்தில் இப்படி தாங்க நம்ம கண்ணுக்கு, சில சமயத்தில் கண்ணுக்கு சாப்பிடுவோம் தெரியுமா, வயிற்றுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தாலே சூப்பராக இருக்குப்பா, அது சும்மா சாப்பிடுவோன்னு கண்ணுக்கு சாப்பிட்றது. திரும்ப சமயத்தில் இந்த ஃபேஸ்புக் இதிலெல்லாம் போயிட்டு அடுத்த நல்லா இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு வயிறு எறிஞ்சிட்டு கிடப்போம். பார்த்தீங்களா, எத்தனை பேர் அப்படி வயிறு எறிஞ்சிருக்கிறீங்க? நான் வயிறு எறிஞ்சிருக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். அடுத்து இவன் பாருங்க, இவன்லாம் அங்கே போயிருக்கான் பாருங்களேன், அவன்லாம் அங்கே போய் உட்காந்துருக்கிறான் பாருங்களேன். கண்ணில் அப்படியே பார்த்துட்டே எரியறது. மெட்டீரியலிசம். சில நேரத்தில் நல்லா இருக்கும், இந்த ஃபோன் நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது இந்த ஃபோனில், வாங்கி 6 மாதமாக தான் இருக்கும். கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஆஃபரை போட்டிருப்பான். ஆஃபரை போட்டு என்ன சொல்லியிருப்பான், ஜஸ்ட் $5 எக்ஸ்ட்ரா மந்த், இதை விட இவ்வளோ ஃபீச்சர் இருக்குமா, இது நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுவான், பார்த்தா அது நல்லா இருக்குன்ட்டு அதை வாங்குவோம். மெட்டீரியலிசம், லஸ்ட் ஆஃப் ஐஸ். தேவன் தந்த மனைவி, தேவன் தந்த கணவனை தாண்டி வேற அடுத்த அம்மா போகும்போது, அடுத்த ஐயா போகும்போது மனசுக்கு இன்பமாக தோணுது. லஸ்ட் ஆஃப் தி ஐஸ். ஆகான்னு ஒரு மனுஷன், அந்த யோசுவா 7வது அதிகாரத்தில் ஆகான்னு ஒரு மனுஷன் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது கொள்ளையிட போகிறாங்க. கொள்ளையில போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு பார்த்தான். அதை உடனே இச்சிச்சான். அதுக்கப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணானா, வசனம் என்ன சொல்லுது, கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள்ள மறைச்சி வச்சு. அந்த பாவம் என்ன தெரியுமா பண்ணும், ஃபஸ்ட்டு அப்பீலிங்காக வரும், அதை செய்ய வைக்கும். செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா மறைச்சு வைக்கும். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், மறைக்கிற எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. மறைக்கிற எந்த காரியத்தையும், கணவன் மனைவிக்கு எதையும் மறைக்காதீங்க, மனைவி கணவனுக்கு எதையும் மறைக்காதீங்க. பி டிரான்ஸ்பரண்ட். நம்முடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி கடையில் எதையுமே மறைக்கக்கூடாது. அது பிள்ளைகள் நம்ம மறைக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் அதை ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் யுவர் ஹஸ்பண்ட், டோன்ட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் யுவர் வைஃப், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பரண்ட். அப்படி மறைக்குது, எதையாவது நம்ம மறைக்கிறோம், கொஞ்சம் ஹைட் பண்ணி செஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதில் பாவம் நிச்சயமாக இருக்கும். தேர் வில் பி சின். இந்த பாபிலோன சால்வையை அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இதே சேம் தான் வந்து என்ன நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், முதலாவது என்ன பண்ணுன்னா, இந்த பாவம் என்டைஸ் பண்ணுது, மகனே நயங்காட்டினாலும் நீ அதை சேதிக்காத. அடுத்த அந்த வார்த்தை எப்படி பார்த்தோன்னா 11வது வசனத்தில், எங்களோட வா ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து, லெட்ஸ் ஹைட் அண்ட் தென் லெட்ஸ் டேக் இட் அண்ட் தென் எதை எடுத்தோமோ அதை ஒழிச்சு வைப்போம். அதான் அந்த 11வது வசனத்தில் சொல்லுது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், எடுத்து ஒழிச்சு மறைச்சு வச்சிடலாம். பாவம் என்ன தெரியுமா பண்ணும், முதல்ல அப்பீலிங்காக இருக்கிறத செய்ய வைக்கும். செஞ்சதுக்கப்புறம் ஒன்று நம்ம செஞ்ச காரியத்தை மறைக்கும், இல்லை செஞ்சதில் வந்த லாபத்தை மறைச்சு வைக்க பார்க்கும். சின் வில் ஹைட், சின் வில் மேக் யூ ஹைட். பாவம் உங்களை மறைஞ்சு போக பண்ணும். நீங்கள் கூனி குறுகி போயிடுவோம், நம்ம கூனி குறுகி போயிடுவோம். ஆதாம் ஏவாள் பழத்தை பேர் சாப்பிட்டாங்க, என்னங்க பண்ணாங்க? அப்புறம் ஆன்டி மட்டும் தான் பதில் சொல்கிறாங்க, மற்றவங்களாம் சொல்லுங்களேன் என்ன பண்ணாங்க?
சுப்ரீமண்ண சொல்லுங்கண்ணே, ஆதாம் ஏவாள் பழத்தை பறித்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் வரும்போது எங்கே போனாங்க? போய் மறைஞ்சிக்கிட்டாங்க. பாவம் அதுதாங்க பண்ண வைக்கும். ஃபஸ்ட்டு செய்ய வைக்கும், அப்புறம் மறைய வைக்கும், மறைக்கும். பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆகான் இப்போ படித்தோமே, அவன் பாபிலோன சால்வையோ எல்லாம் திருடிட்டு வந்து உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டான். ராகேல் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஐடல்ஸை தூக்கிட்டு வந்தா. என்ன பண்ணா? கொண்டு வந்து கூடாரத்துக்கு அடியில் மறைச்சு, அப்பா எனக்கு ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி மேலே உட்காந்துட்டு மறைச்சிக்கிட்டா. ஷி ஹிட் த ஐடல். ஆதாம் ஏவாள் மறைஞ்சு போய் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கு ராத்திரி வேலை சொல்லுகிறேன், மறைவான எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. லெட் அஸ் பி டிரான்ஸ்பரண்ட் பீப்புள். நம்முடைய வாழ்க்கை நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு திறந்த கண்ணாடி புஸ்தகமாக இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் லைஃப் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஜோம் பண்ணுறது உண்டு. ஆண்டவரே, இன்னும் இந்த ஏரியாலாம் என் சபை மக்களுக்கு என்னை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். எவ்ரி திங் ஐ வாண்ட், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. கர்த்தர் அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. கடைசியாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து இந்த பாவம் என்ன பண்ணுன்னா, 13ஆம் வசனம், இப்போ அவன் பாவம் செஞ்சுட்டான், பாவம் என்டைஸ் பண்ணிருச்சு, பாவம் ஒரு காரியத்தை மறைச்சி வச்சிருச்சு. இப்போ அடுத்து அந்த வசனம் எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, இந்த பாவம் நார்மலைஸ் பண்ண பார்க்கும். என்ன பண்ணும் அப்படின்னா, எங்களோட பங்காளியாக இரு. அதாவது இவனுக்கு போயிட்டானுங்க. இந்த நீதிமொழிகள் நடக்கிற சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். பாவி வந்து மகனை நயங்காட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். இழுத்துட்டு வந்து இன்னசென்ட்டோட திருடிட்டானுங்க. திருடிட்டு வந்து இதை நம்ம வீட்டெல்லாம் இதை வச்சு நிரப்பிடலாம். நிரப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணால், நம்மளுக்கெல்லாம் we will all put it in a common, ஒரு காமனான ஒரு பர்ஸ் வச்சு அந்த காமன் பர்ஸ்க்குள்ளே நம்ம போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பாவம் செஞ்சாங்க, அதை மறைத்து வைத்தார்கள். அந்த மறைச்சு வைக்கிறத என்ன பண்ணாங்கன்னா நார்மலைஸ் ஆக பார்க்குறாங்க. சின் வில் நார்மலைஸ். நம்முடைய வாழ்க்கையில் நயங்காட்டும், நயங்காட்டினதுக்கப்புறம் மறைக்க பண்ணும். மறைக்க பண்ணதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ தப்பு செஞ்சியா அப்படின்னு கேட்டப்போ, நான் செஞ்சேன், ஆனால் கூட நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீயும் செஞ்சா. ஸ்திரீ என்ன சொன்னா, நான் செஞ்சேன், யாருக்கு என்ன செஞ்சா? சர்ப்பமும் செஞ்சிச்சு. நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் சொல்லுவோம், நான் செஞ்சேன், ஊரில் இல்லாதையா நான் செஞ்சுட்டேன், ஊரில் எவனும் பேசாததையா நான் பேசிட்டேன், ஊரில் எவனும் இப்படி செய்கிறது இல்லையா, நான் மட்டும்தான் இப்படி செஞ்சேனா? we normalize things. எஸ்பெஷலி நம்ம வாழ்கிற இந்த நாட்கள் எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தன் அவன் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தன் மனைவி கூட இருக்கிறத ஊர் பேசின உடனே என்ன சொன்னானுங்க எல்லாரும், அதில் என்ன தப்பு, அதனால என்ன, இட் இஸ் ஓகே, தேர் வேல்யூ ஆஃப் லைஃப் இஸ் டிஃபரெண்ட் அப்படின்னு பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வாழ்கிற நாட்களில் த வேர்ல்ட் இஸ் நார்மலைசிங் எவ்ரி திங். பாவம் என்ன பண்ணுன்னா பங்காளி சேர்க்கும். நம்ம தான் செய்கிறதும் இல்லாமல் எவன் அதே மாதிரி இன்னொரு காரியத்தை செய்கிறானோ அவன் கூட செட்டு சேர்க்கும், கம்யூனிட்டி சேர்க்கும். இந்த கம்யூனிட்டின்ற போர்வைக்கில் நம்மளை கொண்டு போய் உள்ளே மறைச்சி நம்மை ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடும். இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், பாவத்துக்கு தப்பிச்சுக்கணும். இந்த பாவம் நம்ம நயங்காட்டும். அப்போ இந்த பாவத்துக்கு தப்பித்து விழுந்த இந்த அப்பா இந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒன் ஆஃப் த டீச்சிங் என்ன அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு பாவம் எப்படிப்பட்டது. டீச் யுவர் சில்ட்ரன் அபவுட் யுவர் ஃபெயிலியர்ஸ். எங்கெங்கெல்லாம் நீங்கள் தோற்று போனீங்களோ, எங்கெங்கெல்லாம் விழுந்தீங்களோ, அது ஏன் ஆபத்து, ஏன் கஷ்டத்தை கொடுத்துச்சு, ஏன் அதை நான் செஞ்சதுனால என் வாழ்க்கையில் வந்த வருத்தங்கள், இதை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருந்து ஞானம் உருவாகும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1:9 மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிங்களேன், நான் இங்கே போடலை. நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை மட்டும் யாராவது வாசிங்க. 8 வாசிக்கிறேன். Hear my son your father's instruction and forsake not your mother's teaching, for they are graceful garland to your head and pendant for your neck. அப்படின்னா உன் கழுத்துக்கு சரப்பணியும் உன் தலைக்கு கிரீடமுமா இருக்குமா. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம சொல்லி கொடுக்குற காரியம் கழுத்துக்கு அப்படின்னா அது மகிமையும் அத்தாரிட்டி. இட் வில் கிவ் க்ளோரி அண்ட் ஆனர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு
டீச் திங்ஸ் தட் வில் பிரிங் க்ளோரி அண்ட் ஆனர். எப்படி எந்தெந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும்? முதல் காரியம் தகப்பனும் தாயும் ஒருமனப்பாட்டோடு இருங்க. ரெண்டாவது காரியம் நீங்கள் தோத்தே போயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சரியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, ஸ்டில் டீச் தேம். ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் பாவத்தை குறித்து, பாவத்தினுடைய சத்தத்தை குறித்து நம்ம இன்னைக்கு கேட்டோம். பாவம் வஞ்சனை உள்ளது, அது நயமாக இருக்கும். சின் வில் பி என்டைசிங். செகண்ட், சின் வில் ஹைட். மூணாவது, சின் வில் நார்மலைஸ். இந்த 3 காரியத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். பாவத்தை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்க. ஒரு தவளை இருந்துச்சான், அந்த தவளையை சுடுதண்ணிக்குள்ளே தூக்கி போட்டால் என்ன ஆகுங்க? என்ன பண்ணோம்? எனக்கு ஆண்டி மட்டும் தான் பதில் சொல்கிறாங்க, மித்தவங்க பதில் சொன்னால் தான் இன்றைக்கி முடிப்பேன். முடிச்சிட்டேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பதில் சொன்னால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஆல்ரெடி. சொல்லுங்கள். துள்ளி கொதிக்கும். அதே தவளையை சில்லு தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணால் என்ன ஆகும்? சுகமாக படுத்தே போயிடும் மொத்தத்துக்கு. இப்படி தாங்க பாவம். பாவம்னே தெரியாமல் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம், கொஞ்சம் லேசியாக இருப்போம், கொஞ்சம் இந்த ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணுவோம், கொஞ்சம் பார்த்த பொருளில் கடனில் வாங்குவோம், கடனை வாங்குறதுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம், அதை மறைப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த அதிகாரத்தினுடைய இடை வசனங்கள்லாம் வாசிக்கும்போது பாவம் நம்மை மரணத்துக்குள்ள கொண்டு போய் விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், லெட் அஸ் பி கேர்ஃபுல். உங்களுக்கு மாத்திரம் இல்லை செய்தி, எனக்கும் தான் செய்தி. ஐ எம் ஸ்டில் ஃபூலிஷ் இன் சோ மெனி ஏரியாஸ். நான் முட்டாள், நிறைய இடத்துல நான் முட்டாள். நான் பண்ண முட்டாள்தனத்தினுடைய விளைவெல்லாம் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில், ஆண்டவரே ஹெல்ப் மீ சேஞ்ச், ஹெல்ப் மீ சேஞ்ச், ஹெல்ப் மீ சேஞ்ச். ராத்திரி வேளையில் காட் ஹேஸ் ஸ்போக்கன் டு. கர்த்தர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறாரு. கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, பாவத்துக்கு விலகிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருமனப்பாடோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வசனத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் வாழ கர்த்தர் எங்களுக்கு எடுத்தாங்க. நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்.